இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி ஜன்மாஷ்டமி. இன்னைக்கு ஒரிசால இருக்கிறவங்க இன்னைக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்க. எங்க வீட்ல வந்து இன்னைக்கு மஷ்ரூம் தான் பண்ணியிருக்கோம். இது எப்படி என்னோட ஸ்டைல்ல மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்றோன்றத பாருங்க. ଆଜି ଜୟ ଜଗନ୍ନାଥ, ହାପି ଜନ୍ମାଷ୍ଟମୀ, ହାପି ଇଣ୍ଡିପେଣ୍ଡେନ୍ସ ଡେ। ଆଜି ମସରୁମ ଚୁକା କରୁଛନ୍ତି ମୋର ଷ୍ଟାଇଲ୍ରେ। ଆପଣମାନେ ବି ட்ரை କରିକି ଦେଖନ୍ତୁ। மஷ்ரூம்க்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருந்தா அத 2ஆ கட் பண்ண வேணாம். கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனா அப்படியே 2ஆ கட் பண்ணிடலாம். தோல் எடுத்துட்டு கொஞ்சமா மைதா மாவு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒயிட் ஆயிடும். அந்த மாரி நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாரி பெருசா இருக்கிறத கட் பண்ணல. ବଟନ୍ ମସରୁମ୍ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ମୁଁ। ଆଉ ଟିକେ ମଇଦା ପକେଇକି ଭଲ ୱାଶ୍ କରିବା ଟାଇମ୍‌ରେ ବେଶୀ ହ୍ୱାଇଟ୍ ହେଇଯିବ ମସରୁମ୍, ବଟନ୍ ମସରୁମ୍। ବଡ଼ ବଡ଼ ମସରୁମ୍ ନା ମୁଁ 2ଟା କଟ୍ କରିଛି, ଛୋଟ ସେମିତି ରଖୁଛି। ମାଟି ହାଣ୍ଡିରେ କରିବା ଟାଇମ୍‌ରେ ମସରୁମ୍ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଜି ଏଇଟା ନା ମସରୁମ୍ ଚୁକା, ମସରୁମ୍‌ର ଛୋଟ ପିଆଜ ୟୁଜ୍ କରିକି କରିବା ପାଇଁ ଯାଉଛି, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ତେଲ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସୋମ ନା 1 ஸ்பூன் பக்கிப்போ, அன்னமுறி 1 ஸ்பூன் பக்கிப்போ ପାଇଁ ଦରକାର। எண்ணெய் ஊத்திட்டு மண் சட்டியில பண்ணீங்கன்னா மஷ்ரூம் ரொம்ப நல்லா இருக்கும். சோம்பு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டு வந்து அப்படியே முழுசு முழுசாவே போடலாம். சின்ன வெங்காயமும் கட் பண்ணாம முழுசா போடலாம். பூண்டும் சின்ன வெங்காயமும் தான் இந்த மஷ்ரூமோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயில போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஹாஃப் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போடுறேன். ஏன்னா பெரிய வெங்காயம் போட்டோம்னா தான் அந்த கிரேவி வந்து அந்த திக்னஸ் வந்து கரெக்ட்டா வரும் அதுக்காக। ଛୋଟ ପିଆଜ ସାଙ୍ଗରେ ବଡ଼ ପିଆଜ ଗୋଟେ ନା କଟ୍ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। କ'ଣ ପାଇଁ ନା ଗ୍ରେଭିରେ ସେ thickness ଆସିବା ପାଇଁ ଛୋଟ ପିଆଜ ସାଙ୍ଗରେ। ରସୁଣ କଟ୍ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଏମିତି ପକେଇବା ଟାଇମ୍‌ରେ ଛୋଟ ପିଆଜର ସେମିତି ବଡ଼ ବଡ଼ ରହିବା ଟାଇମ୍‌ରେ ସେ ଟେଷ୍ଟ ବି ବଢ଼ିଆ ରହିବ। ଟିକେ କଡ଼ି ପତ୍ତା ବି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ପିଆଜ ବେଶୀ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ ହେବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ମିଡିୟମ୍‌ରେ ହାଫ୍ ବଏଲ୍ ହବା ଟାଇମ୍‌ରେ ଠିକ୍ ରହିବ। ଗୋଟେ ଟମାଟର ନା ଦେଶୀ ଟମାଟର କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ கஞ்சா லங்கா கொட்டை பொக்கி வச்சுமோ, கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன வெங்காயம் வந்து வேக வேணாம். அந்த கண்ணாடி பதம் மாரின்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த மாரி ஆயிட்ட உடனேவே கரெக்டா இருக்கும். ரொம்ப கோல்டன் கலர் வேக வைக்க வேணாம். ஒரே ஒரு நாட்டு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மண் சட்டியில பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்। 1 ସ୍ପୁନ୍ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପକେଇ ଦେଉଛି। ମାଟି ହାଣ୍ଡିରେ କରିବା ଟାଇମ୍‌ରେ ଟେଷ୍ଟ ବେଶୀ ବଢ଼ିଆ ରହିବ। କଡ଼ି ପତ୍ତା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଟମାଟର ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଖଟା ଟେଷ୍ଟ ଆସିଯିବ। ଏଇଟା ଚୁକା ନା ଆମେ ଚିକେନ୍‌ରେ ବି ସେମ୍ ଟାଇପ୍‌ର କରିବା। ଗୋଲମରିଚ ଟିକେ ବେଶୀ ୟୁଜ୍ କରିବା ଏଇଟା। ରାଗ ପାଇଁ ନା ଆମେ କଞ୍ଚା ଲଙ୍କା ବି ପକେଇ ଦେଇଛି, ରେଡ୍ ଚିଲି ବି ଟିକେ ପକେଇବା ତ ଠିକ୍ ରହିବ। ପିଆଜ ଟିକେ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମ୍‌ରେ ମାଟି ହାଣ୍ଡିରେ କରିବା ଟାଇମ୍‌ରେ ବେଶୀ ହାଇ ஃப்ளேம்‌ରେ ରଖି କରିବା ନାହିଁ ତ ଠିକ୍ ରହିବ। கடி பத்தா டிக்க छोटे छोटे கட் କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம்। இது நம்ம சிக்கன் சுக்காவும் இந்த மெத்தட்லயே பண்ணிட்டு மஷ்ரூம்க்கு பதிலா சிக்கன் போட்டு பண்ணோம்னா நல்லா இருக்கும்। நிறைய வந்து பிளாக் பெப்பர் தான் நான் வீட்ல அரைச்சு வச்சிருக்கேன், அதை போட போறேன் பொடி பண்ணி। அது கூட கொஞ்சம் நம்ம மிளகாத்தூளும் போட்டுப்போம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம்। டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்। ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், சாப்பாடு கூடவும் கரெக்டா இருக்கும்। ரொம்ப கிரேவியும் இருக்காது, ரொம்ப ட்ரையும் இருக்காது। சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிச்சவங்க இந்த இது வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும்। சின்ன வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து மஷ்ரூம் கூட சேர்ந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும்। ଛୋଟ ପିଆଜ ସାଙ୍ଗରେ ନା ମସରୁମ ସାଙ୍ଗରେ ମିଶିକି ଟେଷ୍ଟ ଭଲ ରହିବ। ଚପାତି ସାଙ୍ଗରେ ରୋଟି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ଆଉ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଭାତ ସାଙ୍ଗରେ ବି ଭଲ ରହିବ, ଫିର ବି ଚପାତି ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ଆଉ ବି ଟେଷ୍ଟ ବଢିଆ ରହିବ। ଛୋଟ ପିଆଜର ସ୍ୱିଟନେସ୍ ନା ଏ ମସରୁମ ସାଙ୍ଗରେ ମିଶିକି ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଟିକେ ରାଗ ବେଶୀ ରହିବା ଟାଇମ୍ରେ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ଏ ସବୁ ଭଲ ମିକ୍ସ କରିକି ରଖୁଛି। மிக்ஸ் କରିବା டைம்ல வெங்காயம் வெந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுடலாம்। தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்। கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தக்காளி வெங்காயம் வந்து நல்லா பேஸ்ட் ஆகும்போது நம்ம மஷ்ரூம் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது போட்டால் போதும்। பூண்டு கட் பண்ணி போட வேணாம்। இந்த பூண்டு வந்து முழுசு முழுசா இருக்கும்போது தான் இதோட சுக்கால வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்। நம்ம கிரேவிக்காக தான், நம்ம கொஞ்சம் கிரேவி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம்। ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோம்னா அந்த கிரேவி வந்து இந்த அளவுக்கு திக்காகாது। சின்ன வெங்காயம் அப்படியே முழுசு முழுசா தான் இருக்கும்। அதனால சின்ன வெங்காயத்துக்கு கூட கொஞ்சம் பெரிய வெங்காயமா கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த கிரேவி திக்னஸ் கரெக்டாக வந்துடும்। திக்கு
कवर କରିକି ରଖିକି ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ଛୋଟ ପିଆଜ ସାଙ୍ଗରେ ଛୋଟ ପିଆଜ ସେମିତି ବଡ ବଡ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ବଡ ପିଆଜ ନା ଟିକେ ପକେଇ ଦଉଛି ସେ ଗ୍ରେଭିର thickness ପାଇଁ। ଟମାଟର सब ଭଲ ସିଝିଗଲା। ଏ ଟାଇମରେ ନା ମସରୁମ ଅଲରେଡି ୱାଶ କରିକି ରଖିଛି ନା ସେଇଟା ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବଡ ମସରୁମ 2ଟା ପିସ୍ କଟ୍ କରିଛି। ବଡ ଛୋଟ ଛୋଟ ମସରୁମ ନା ସେମିତି ପକେଇବ ତ ଠିକ ରହିବ। ଏ ସେମ୍ ମେଥଡରେ ଆମ ଓଡ଼ିଶାରେ ମିଳୁଛି ନା ନର୍ମାଲ ଗାଁରେ ମିଳୁଛି ନା ଛତୁ ସେଇଟା ବି ସେମ୍ ଟେଷ୍ଟ କରିପାରିବ। ଏ மஷ்ரூம் சுக்கா இது ஒரிசால வந்து 3-4 வெரைட்டில வந்து மஷ்ரூம் கிடைக்கும். ஒண்ணு வந்து பட்டன் மஷ்ரூம் இது. இன்னொன்னு வந்து சாபல சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூ மாதிரி கொடை மாதிரி வந்திருக்கும். இன்னொன்னு வந்து கொஞ்சம் மொட்டு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3-4 வெரைட்டி மஷ்ரூம் இருக்கும். இன்னொன்னு வந்து கொராப்புட்ல எல்லாம் கிடைக்கிற ஒரு கருப்பா இருக்கும் ஒரு மஷ்ரூம். அதோட டேஸ்ட் வந்து நீங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேக வச்சாலும் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நெறைய மண் இருக்கும். அது கிளீன் பண்ணிட்டு நல்லா பண்ணுவாங்க அது. ரொம்ப காஸ்ட்லியும் அது. 1 கிலோ மஷ்ரூமே ₹1000 கிட்ட வரும். ஆனா டேஸ்ட் அதுக்கேத்த மாரி ரொம்ப கருப்பா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். நான் ஒரு வாட்டி செஞ்சேன். ஆனா அந்த வீடியோ வந்து எப்படியோ டெலீட் ஆயிடுச்சு. என்னால அத அப்லோட் பண்ணவே முடியல. மஷ்ரூம் நல்லா வெந்துட்ட உடனே 1 ஸ்பூன் ஜீரக பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டிருக்கேன் நானு. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி. மிளகாத்தூள்ன்றது வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குது அது. தனியாத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு வேக வச்சாவே ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வெந்துரும். மஷ்ரூம் வேகறதுக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்காது. அந்த மஷ்ரூம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் விடும். அந்த தண்ணி விடும்போது நீங்க கவர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்துட்டு கொஞ்சம் ஹைல வேக வச்சீங்கன்னா, தண்ணி ஃபுல்லா சுண்டிடும். ம். தனியாத்தூள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டீங்கன்னா, டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும்। जीरा पाउडर ଟିକେ ପକେଇଦେଇଛି। ଧନିଆ ପାଉଡର ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ। ହଳଦୀ ଆଉ ଟିକେ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ଟିକେ ପକେଇଦେଇଛି। ଆଉ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ସେ ଭିତରେ ଗୋଲମରିଚ ନା ଟିକେ ବେଶୀ ମିକ୍ସ କରି ରାଗ ପାଇଁ ଗୋଲମରିଚ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏ ଚୁକା ନା ଟିକେ ଡ୍ରାଇ ରହିବ। ଟମାଟର ସବ ନା ମସରୁମ ଆମ କଭର କରିକି ସିଝିବା ଟାଇମରେ ସେ ଫୁଲ ନା ପାଣି ହେଇଯିବ। ତାପରେ ஓப்பன் କରିକି ஹைல ரக்கிப்ப டைம்ல பானி ஃபுல் ட்ரை ஆயிଯିବ। மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும் இதுல। நான் வந்து கடையில வாங்கின மிளகுத்தூள்ல வீட்ல அரைச்சு வச்சிருப்போம்ல ஒண்ணும் பாதியமா கொஞ்சம் கொரன்னு அந்த மிளகுத்தூள் போட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்। அந்த மண் சட்டில பண்றதால இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்। மஷ்ரூம் அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திறக்கும்போது வந்து தண்ணி ஜாஸ்தியா இல்லாம இருந்ததுன்னா கரெக்டா அந்த ஹைல வச்சுட்டோம்னாவே ஃபுல்லா நல்லா வெந்துரும்। கொஞ்ச நேரத்துக்குள்ளவே வெந்துரும்। மஷ்ரூம் வந்து ரொம்ப நல்லது. பசங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுவாங்க। இப்பவே வந்துட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுடலாம்। அந்த மஷ்ரூம் வேகும்போது கொத்தமல்லியோட அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் மஷ்ரூமோட மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும்। ଏ ଟାଇମରେ ଟିକେ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ସିଝିବା ଟାଇମରେ ସେ କୋରିଆଣ୍ଡର ଆଉ ମସରୁମ ମିଶିକି ସିଝିବା ଟାଇମରେ ଟେଷ୍ଟ ଭଲ ରହିବ। ଟିକେ ଟାଇମ କଭର କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ସେ ପାଣି ସବୁ ବାହାରିବା ଟାଇମରେ ଓପନ କରିବା ଟାଇମରେ ଭଲ ପାଣି ଟାଇପର ରହିବ। ସେଇ ଟାଇମରେ ହାଇରେ ରଖିକି କଭର କରିବ ନାହିଁ। ପାଣି ସବୁ ଶୁଖିବା ଟାଇମ ତକ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଶୁଖିଲା ଟାଇମରେ ଆଉ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ବେଶୀ ଗରମ ମସଲା ବେଶୀ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଆଉ ଏଇଟା ମସରୁମର ଚୁକା ନା ଏଇଟା ମୁଁ କରୁଛି ନା ଏଇଟା ତାମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲରେ କରୁଛି। ଏ ସେମ୍ ମେଥଡରେ ଆପଣ ଚିକେନ ବି କରିପାରିବ। ଚିକେନର ଚୁକା ବି ସେମ୍ ରହିବ। ରେଡ୍ ଚିଲି ଟିକେ କଟ୍ କରିକି ବେଶୀ மிக்ஸ் କରିବା டைம்ல ସେ சுக்கா बढ़िया டேஸ்ட் ଆସିବ। இதே சேம் மெத்தட்ல என்னென்ன மசாலா போட்டோமோ நீங்க மஷ்ரூம் போட வேண்டிய ஸ்டேஜ்ல வந்து சிக்கன் போட்டுட்டு மிளகாத்தூள் போடாம காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறைய கட் பண்ணி போட்டோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான சிக்கன் சுக்கார் வந்து ரொம்ப செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும்। பெப்பர் பவுடர் போட்டுட்டு மஷ்ரூமும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு। நீங்க சிக்கன் மாதிரியே இருக்கும்। யாராவது மஷ்ரூம் சாப்பிடாதவங்க கூட நீங்க எப்படி சிக்கன் பண்ணுவீங்களோ அந்த சேம் டேஸ்ட்ல அந்த சேம் மெத்தட்ல மஷ்ரூம் பண்ணி பாருங்க। சிக்கனோட சேம் டேஸ்ட் மஷ்ரூம்ல இருக்கும்। பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க। நான் நிறைய மஷ்ரூம்ல நிறைய வெரைட்டி வந்து எப்படி பண்றது, அதுல 65 பண்றது, அதுல பட்டர் பன்னீர் மஷ்ரூம் பண்றது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன்। நீங்க என்னோட யூடியூப்ல பாத்தீங்கன்னாவே மஷ்ரூம்ல நிறைய வெரைட்டி அப்டேட் பண்ணுவோம்। நாங்க மஷ்ரூமும் பன்னீர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் வெஜ் சாப்பிட்ற டைம்லலாம்। எங்க பசங்களுக்கு பிடிக்கும்। இந்த சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கணும்। மஷ்ரூம் கூட கரெக்டா நல்லா வெந்து வந்த உடனே கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்க। இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்।
சின்ன வெங்காயம் வந்து மஷ்ரூம் கூடவே சேர்ந்து நல்லா ரவுண்டா இருக்கும். சாப்பிடும்போது நல்லா செம்ம டேஸ்டியா இருக்கும். ଆଉ ଟିକେ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇଦବ। ଆଉ ଛୋଟ ପିଆଜ, ମସରୁମ୍ ନା ଗୋଲ ଗୋଲ ଟାଇପର ରହିବ, ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ରହିବ। ଛୋଟ ପିଆଜର ଭଲ ସିଝିକି ମସରୁମ୍ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ଟାଇମ୍‌ରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଥିକ୍ ବି ରହିବ ଆଉ ବେଶୀ ପାଣିଆ ଟାଇପ୍‌ର ରହିବ ନାହିଁ। ଆଉ ଛୋଟ ପିଆଜ ଗାର୍ଲିକ ସହ ମିଶିକି ଖାଇବା ପାଇଁ ଦରକାର, ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ମସରୁମ୍‌ର ଚୁକା ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। இந்த நாட்டு அந்த கார்லிக்கோட அந்த பூண்டோட அந்த பல்லும், சின்ன வெங்காயமும், மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் செம்ம சூப்பரா இருக்கும் பாருங்க. ரொம்ப காரமும் இல்லாம, ரொம்ப இதுவும் இல்லாம செட்டில்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.